வீட்டை நல்லா பெருக்கி நீட்டாக தொடச்சி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே வீடு மறுபடியும் ஒரு வாழைப்பழத்தோல், ஒரு காஃபி குச்சி டம்ளர், ஒரு பென்சில் சீவின அந்த தூள்கள், குழந்தைகள் உட்காந்து அட்டை போட்டது, லேபிள் ஒட்டியிருந்தது, அந்த காகிதங்கள் அப்படின்னு மறுபடியும் கச்ச 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 கச்சன்னு ஆயிரத்து பார்த்தா கொஞ்சம் நமக்கு வருத்தமாக இருக்கும், எத்தனை நாள் செய்யறது அப்படின்ட்டு. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லணுன்னாக்கா, இங்கே அட்டை போடுங்கோ, லேபிள் ஒட்டுங்கோ, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த காகிதங்கள் அந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் டஸ்ட்பினில் போட்டு செல்லமே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வாழைப்பழம் டபக்குன்னு தூக்கி போட்டதுன்னா, ஐயோ விழுந்துருவா செல்லாம், கீழே வழிக்கு விழுந்துருவியே, கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுவா அப்படின்னு சொல்லணும். அப்படி போட முடியாத வயசானவர்களாக இருந்தால், வேர்க்கடலை தோல்லாம் உச்சி போட்டுகிட்டே இருந்தால், இல்லை ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிந்துற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா, அவள் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டப்பா வச்சு இதில் போட்டுருங்கப்பா அந்த தோல், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் இதில் போட்டுருங்கப்பா பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அதை நம்ம எடுத்துன்னு போய் போட்டுடலாம். அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லாமல் எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டுக்கு இப்போ தான் பெருக்கினேன், இப்போ தான் தொடச்சேன், இவ்வளோ பார்த்தா மறுபடியும் நாராசமாக இருக்குது அப்படி நம்ம கழுத்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வேலையும் செய்யணும், மற்றவாக்கிட்ட என்னென்ன பண்ணணுங்கிறதையும் வாய் வார்த்தையாக அதிகாரம் பண்ண வேண்டாம். அப்பா அதை அப்படி போடுங்க அப்படி சொல்ல வேண்டாம். இந்த கருவேப்பிலை எடுக்கிறீங்களப்பா, இந்த டேபிள் கீழே போட்டு அந்த பையனை வச்சுருங்கப்பா அந்த பிளேட்டில் அப்படி சொன்னால் மாட்டேன், நீ எந்த பெரியவனும் சொல்ல போகிறது இல்லை. அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டு டபால் தூக்கி போட்டு குழந்தை விளையாட்டு வார்த்தை இல்லைக்கா, நான் வழிக்கு வந்துடுறேன், கொண்டு போய் அதை போட்டு வந்துடுறேன் ப்ளீஸ்டா அப்படி சொல்லி கொடுக்கணும். இப்படி பண்ணால் வீடு எப்போவுமே நமக்கு நீட்டாகவே இருக்கும்.